தேர்ஸ்டே மார்னிங் எத்தனை நாளைக்கு தான் இட்லி தோசையே நாமளும் டிஃபனுக்கு செய்கிறது. ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அவல் சுண்டல் செய்யலான்னு அம்மா வந்து நைட்டே சுண்டல்லாம் ஊற வச்சிட்டாங்க. நான் காலையில் ஏஞ்சி வந்ததுமே 3 பேத்துக்கு தேவையான அளவுக்கு அவலை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு லெமன் அதில் புழிஞ்சிட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு நல்லா ஊற வச்சு ரெஸ்ட்டில் விட்டாச்சு. ஊற வச்சிருந்த சுண்டலை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஒரு குக்கரில் அந்த சுண்டலை போட்டு தண்ணி வந்துட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இந்த கேப்லேயே வந்துட்டு அவளுக்கும் சுண்டலுக்கும் தேவையான வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்துட்டு நல்லா பொடியாகவே நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கேப்லேயே சுண்டலும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சுருக்க சுண்டலையும் அதிலே போட்டு லாஸ்ட்டாக துருவன தேங்காயும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டோன்னா சுண்டல் ரெடி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பேனில் சேம் அதே எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த அவளை வந்துட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு அது லாஸ்ட்டாக நல்லா கிளறிட்டு தேங்காயும் அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டோன்னா நம்மளோட டிஃபன் ரெடி. டாட்டா.